என் அன்பிற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்தில் தல அஜித்குமார் அவர்களுக்கும் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பல சந்தோஷமான தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்க போறோம். நம்ம பார்க்க போறது மோஷன் போஸ்டர் வெளியாச்சு இல்லையா? அந்த மோஷன் போஸ்டர்ல ஒரு மியூசிக் இடம்பெற்றிருந்தது. அந்த மியூசிக்கை தான் தி மியூசிக் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அதை ரிவ்யூ பண்ணும்போது திரும்ப அந்த மியூசிக்கை பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னன்னா, அந்த மோஷன் போஸ்டரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மியூசிக்கானது விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய ஓப்பனிங் பாடலுடைய ஓப்பனிங் இசையாக இருக்கலாம், அதாவது துவக்க பாடலுடைய துவக்க இசையாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதை நம்ம ரிவ்யூலையும் வெளிப்படுத்தி இருந்தோம். இப்போ இதை உறுதிப்படுத்துகிற விதமாக இன்னொரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. விஸ்வாசம் திரைப்படத்தில் தி மியூசிக் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ராக் இருக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ தி மியூசிக் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ராக் இருக்குது அப்படின்னா, ஒன்று அந்த மோஷன் போஸ்டரில் இடம்பெற்றிருந்தது பாடலுடைய துவக்க இசையாக தான் இருக்கணும், ஓப்பனிங் பாடலுடைய ஓப்பனிங் மியூசிக்காக தான் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது இன்னொரு தி மியூசிக்காக இருக்கணும். ஸோ 2 தி மியூசிக்கல் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை கூடிய சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கவும் செய்யலாம். இரண்டாவது மிக முக்கியமான அப்டேட்டு, சந்தோஷமான அப்டேட் என்னன்னா, நம்ம விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய டப்பிங் பணிகள் ஒட்டு மொத்தமாக வந்து முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. ஆல்ரெடி விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய நம்ம தல அஜித்குமாரோடைய போர்ஷன் மட்டும் முடிஞ்சிருக்குதுன்னு சில வாரங்களுக்கு முன்பாக தகவல் வந்து வெளியானது. இப்போ சிறிய கேரக்டர்கள் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய டப்பிங் பணிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக டப்பிங் பணிகள் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா, டி இமான் அவர்கள் தன்னுடைய பின்னணி இசை சேர்ப்பு பணிகளை கம்ப்ளீட் பண்ணியிருப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இது வந்து எதை வச்சு வந்து அப்டேட் வந்திருக்குன்னா, டி இமான் அவர்கள் ரொம்பவும் பரபரப்பாகவும் பிஸியாகவும் இருந்துட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து தெரியுது. அதனால விஸ்வாசம் படத்தில் பின்னணி இசை சேர்ப்பு பணிகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்குது. நான்காவதாக மிக முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய சென்சார் பணிகள் எப்போது துவங்கப்படும் அப்படிங்கிறது தான். டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் வந்து இந்த பணிகள் வந்து துவங்கப்படும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ சென்சார் பணிகள் 2வது வாரம் துவங்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்து படத்தோட ஒட்டுமொத்த பணிகளும் முடிக்கணும் இல்லையா? ஸோ விஎஃப்எக்ஸாக இருந்தாலும் சரி, டிஐஆர் இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான ஒர்க்குகளுமே இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள்ளாக கம்ப்ளீட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. கூடிய சீக்கிரமே வந்து பார்க்கலாம். மன்னிக்கணும், ஒரு ஃபோன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தகவல் வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண வேண்டியிருக்குது. தல அஜித்குமார் அவர்கள் 2 கெட்டப்பில் வந்து விஸ்வாசம் படத்தில் நடிக்கிறாரு. அதில் பிளாக் கலர் ஹேரில் இருக்கார் இல்லையா? அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே லூஸ் பாடி லாங்குவேஜாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. நீங்கள் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட்டு, அட்டகாசம், வீரம் அப்படின்னு சொல்லி வீரம்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சிருப்பாரு. பட் இருந்தாலுமே அதில் ஒரு ஸ்டிப்பாக தான் இருப்பார் தல அஜித். அதே நேரத்தில் வேதாளம் படத்தை எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் லூஸ் பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் லூஸாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் அதை காட்டிலும், வேதாளம் திரைப்படத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு அசால்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து கிடைச்சிருக்குது. நம்ம படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே ரசிக்கிற வகையிலும் இருக்கும் அப்படிங்கிற மட்டும் கன்ஃபார்மாக தெரிய வருது. அதை விட மிக முக்கியமான விஷயம், விஸ்வாசம் திரைப்படத்தில் தல அஜித்குமாரோடைய என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சி. அதை என்ட்ரி சீனை வந்து சொல்ல மாட்டேன் நான். கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் ஹேர் அஜித் இருக்கார் இல்லையா? அவருடைய என்ட்ரி தான் இந்த படத்தில் வந்து ஓப்பனிங் ஷாட்டாக இருக்கும். அதாவது தல அஜித்தோடைய என்ட்ரி வந்து அவர் தான் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. ஆனால் இது வந்து படம் ஷூட்டிங் எடுக்கப்பட்டதை வைத்து வந்த தகவல் தான். எடிட்டிங்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஸோ எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா எடிட்டிங் முடிஞ்சாச்சு. ஃபைனல் அவுட்புட்டு ஏதாவது ப்ரீவியூஸோ அந்த மாதிரிக்கு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய தகவலில் இருந்து நம்ம கரெக்டான தகவல் சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹேரில் வர அஜித்குமார் அவர்கள் தான் என்ட்ரி ஓப்பனிங் சீனில் வந்து வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து கிடைச்சிருக்குது. ஓகே, இத்தனை தகவல்களையும் வந்து பார்த்தாச்சு. இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் சந்தோஷமான தகவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக மிக முக்கியமாக நம்மளுடைய நண்பர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு நிறைய ஆன்சர் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. எல்லாத்தையுமே வந்து கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதற்கு உண்டான பதில்கள் எல்லாத்தையுமே சேகரித்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக வரும். பட் பரவாயில்ல, ஒரே வீடியோவை போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே வீடியோ போடுவோம். இல்லை 2 வீடியோ பிரித்து போடுறதுனால 2 வீடியோ போடலாம். எப்படி போடணுன்றதை நீங்களே சொல்லுங்கள். பட் ஆனால் ஒரே வீடியோவை போடுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக 2 வீடியோ போட்டோம்னா டைட்டில் வர யோசிச்சுட்டு இருக்கணும். ஸோ நிச்சயமான முறையில் நீங்கள் சொல்கிறபடி எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதுபடி செய்யலாம்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரே வீடியோவில் பதில் சொல்லலாமா, இல்லை அனைத்து வீடியோக்கும், அதாவது விஸ்வாசம் படத்தை ஒட்டி கேட்ட கேள்விகள் தான் எல்லாமே. ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுவேன். புதிய அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.